வணக்கம் நண்பர்களே, விஜயபிரியா பேசுகிறேன். கடனை அடைச்சி எப்படி பணக்காரன் ஆனேன் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னென்ன விஷயங்கள் நம்ம மாற்றிக்கணும்? இப்போ நான் சொல்கிற செஞ்சிகிட்டு இருக்க விஷயங்களை ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸாக கடந்த 13 வருடங்களுக்கு மேலே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயம் 2006 மிக பிரபலமானாச்சு. ரேண்டோ பைரன் சீக்ரெட் மூலம். அதற்கு முன்னாடியே லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை தங்கனர் என்ற பேரில் என்னோடய குரு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியும். எண்ணங்கள் பொருட்களாக மாறுது. கேளுங்க, நம்புங்க, கிடைக்கும். எதை மைண்டில் கன்சீவ் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தேன். நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கீங்களா? ஏன்னா மிகப்பெரிய கடன் தோல்விக்கு காரணம் நான் நினைக்கிறது நான் ஃபோக்கஸாக இல்லையோ அப்படின்னு. ஒரு பரபரன்னு ஆரம்பித்து ஒரு நாள் எல்லாமே முடிவுக்கு வந்தது. அந்த நேரத்தில் தான் என் குருவை சந்தித்தேன். உன்னால் நீ நினைக்கிற மாதிரி உன்னோட துறையில் இருக்க நிறைய ரோல் மாடல்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அதை விட பெரிய ஆள் ஆக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. சில விஷயங்கள் சைக்காலஜிக்கலாக தான் ஆரம்பிக்குது நண்பர்களே. நம்ம தோல்வி எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட செயல்கள் இல்லை. எண்ணம், சொல், செயல் மூணாவது தான். நம்ம என்ன மாதிரி நம்புகிறோம், நம்மளோட தாட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது நம்ம என்ன பேசணும், அது நிறைய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். எண்ணத்தையும் சொல்லையும் தாண்டி தான் செயல் இருக்குது. நாலாவதோ விளைவுகள் வருது. இந்த விளைவுகள் சரியாக இல்லை அப்படின்னா இந்த மூணும் நம்ம சரியாக பண்ணியிருக்க மாட்டோம். ரொம்ப டயர்டாக இருந்தேன் நான். இப்போ காசு இல்லை, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு சூசைட் மனநிலையில் தான் நான் இருந்தேன். அதை மாற்றுறதுக்கு என் குரு சொன்னது என்ன தெரியுமா? அவங்க திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ ஒரு கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, நிறைய கடனை கிரியேட் பண்ணியிருக்கேன், நிறைய கடன்காரங்களை அதன் மூலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல மாற்றணும்னு நினச்சேன். நான் கிரியேட்டர்னா என்னோட மைனஸ் கிரியேட்டர் தான், என்னோட நெகட்டிவ் கிரியேட்டர் மைண்டு தான் யோசிக்குது எனக்கு அவங்க சொல்லும் போது. பட் என்னோட குரு சொன்னாங்க, 2 விஷயம் இன்றைக்கி நான் உனக்கு சொல்லித்தரேன், அதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு. என்ன தெரியுமா? எதுவுமே கற்றுக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். OUS ஃபார்முலா அப்படின்னு ஒன்று என் குரு கற்று தந்தாங்க. ஓன் யூனிக் சக்ஸஸ் ஃபார்முலா. அது நம்மள்கிட்ட ஒன்று இருக்குது. நீ தோற்றுருந்தனா அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஓன் யூனிக் சக்ஸஸ் ஃபார்முலா. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய ஓன் யூனிக்கான சக்ஸஸ் ஃபார்முலா என்ன? இதுக்கு முன்னாடி இப்போ USP பற்றி பேசுவோம். யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கான ஒரு தனித்துவம் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட்டில் சர்வீசஸில் இருக்கா, நம்ம கம்பெனியில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் பிஸ்னஸ் சக்ஸஸ் ட்ரைனிங்கில் கேட்பேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய USP என்ன, யூனிக் சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு வச்சுக்கிங்க. ஏதாவது ஒன்று ஜெயிச்சிருந்தீங்கன்னா உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன? அப்படி ஜெயிக்கலை ஆனாலும் ஒன்று இருக்குது அப்படின்னா USP, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன? அதை அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமா? ரெண்டாவது, நாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஒரு காட்சிப்படுத்துதல் பண்ணுறோன்னு வச்சுப்போம், இல்லை சுய கட்டளைகள் பண்ணுறோன்னு வச்சுப்போம், அல்லது நன்றியுணர்வு தியானம் பண்ணுறோன்னு வச்சுப்போம். இதை ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது 2 விதமாக நீங்கள் பண்ணலாம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸு. எதற்காக அப்படின்னா, FB ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. FNB ஃபார்முலா. FNB. Fன்றது ஃபியர், Pன்றது ப்ரெஷர். ஒரு பயத்தோடையும் ஒரு மன அழுத்தத்தோடையும் நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனையோ கோல்டன் ஹவரையோ பண்ணுறீங்களா? ஒரு இடத்துல உட்காந்து உங்களை கண்ணமூடி உட்காரும்போது நான் சொல்லுவேன், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், எடுத்தோடனே தியானம் பண்ணுங்கள், செல்ஃப் டாக் பண்ணுங்கள், விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள், கோல் செட்டிங் இதெல்லாம் பண்ணும்போது இந்த FNP எப்படி ஒர்க் ஆகுது? ஃபியர் அண்ட் ப்ரெஷர் எதுவுமே சிங்க் பண்ணாது, உங்களை அலைன் பண்ணாது. இன்ஸ்டடாக என் குரு சொன்னது என்னென்னா, எனக்கு அவங்க ஒரு ப்ராக்டிஸ் செஷன் சொல்லி தரும்போது எனக்கு இதே பயம்தான் இருந்தது. ஏதோ இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து நான் திரும்பி மெட்ராஸ் போயிட்டேன்னா திரும்பி என் வாழ்க்கை என்ன ஆகும்? சண்டே முடிஞ்சுன்னா மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பயம் வரும் பாருங்க, ஸ்கூல் படிக்கும்போது. அது மாதிரியே ஐயோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து நான் போகணும், திரும்ப எப்படி கடன்காரங்களை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், திரும்பவும் அதே ப்ரெஷரோடு தான் நான் வாழ போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. அதை என் குரு மாற்றுறாங்க. இதன் மூலம் FNP ஃபார்முலா. எப்படி நீ ஒரு இடத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுற அப்படின்னா, கண்ணை மூடி உட்காந்து ஒரு கோல்டன் ஹவர் பண்ணுற அப்படின்னா எப்படி பண்ணணும்னா,
ஃபன் அண்ட் ப்ளஷராக பண்ணணும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. எஃப் அண்ட் பி. முதல்ல சொன்னது ஃபியர் அண்ட் ப்ரெஷர், இன்னொன்று ஃபன் அண்ட் ப்ளஷர். நம்ம ஃபன்னாக இருக்குமா? கடனோடு இருக்கும்போது எப்படி ஃபன்னாக இருக்க முடியும்? உறவுமுறை பிரச்சனைகள் இருக்கும்போது ஒருத்தன் எப்படி ஃபன்னாக இருக்க முடியும்? ப்ளஷராக இருக்க முடியும். நாம் நினைக்கிறோம் ப்ளஷர் என்பது பணம், அந்த பணம் கொடுக்குற நிம்மதி, சந்தோஷம். அந்த ப்ளஷர் வரணும் அப்படின்னா நம்ம ஃபன்னாக இருக்கணும் அப்படின்றத புரிய வச்சாங்க. ஓஷோவோட தியானங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் ஓஷோ தியானத்தை ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவையாவது, சரியா? கூகுளில் சர்ச் பண்ணி எங்கே ஓஷோ தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க, ஓஷோவோட மெடிடேஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய மெடிடேஷனை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், கற்றுக்குங்க. அது இது ஒன்று. இப்போ என்னென்னா, நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸோடு நம்ம போகணும். அதை நம்ம பண்ணுறதில்லை. இன்றைக்கி நம்ம சில விஷயங்கள் கற்றுக்க போகிறோம், அதை பயன்படுத்த போகிறோம். திரும்ப சொல்கிறேன், என்னுடைய எல்லா வீடியோவையும் நீங்கள் ஹெட்செட் போட்டு கேளுங்க, 2 தடவை 3 தடவை கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஏதாவது சேலஞ்ச் வந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்தடுத்த நகர்வு அப்படி தான் இருக்கணும். அதுதான் ஒரு சிஸ்டம். ஒரு வீடியோவை கேட்குறதால நம்ம சாதிச்சிட போகிறதில்ல. ஒரு கிராட்டிடியூட் சொல்கிறதாலேயோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறதாலேயோ கோல் செட்டிங் எழுதுறதாலும் ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. அந்த ரெவ்யூ அண்ட் மானிட்டர் சிஸ்டம் இல்லாதால தான் நம்ம தோக்குறோம், சரியா? இன்றைக்கி இந்த வீடியோவை கேட்டு இந்த வீடியோ கேட்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு, எங்கே நீங்கள் தப்பு பண்ணீங்க? ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சில கேள்விகள் கேட்டிருக்கேன். நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்களா? இதெல்லாம் நான் கேட்டிருந்தேன், சரியா? அடுத்தது என்னென்ன கேள்விகள் நான் கேட்குறேனோ அதற்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். முதல்ல நோட்ஸ் எடுக்கும் போதே அதை எழுதுங்க, அதை கமெண்ட்டில் போடுங்க. அது சரியாக தப்பான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், சரியா? இப்போ தங்க நேரம்னு ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். தங்க நேரன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதை ஒரு 90 நாள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ என் குரு சொன்ன விஷயங்கத்தை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. உனக்குள்ள மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குது, சக்தி இருக்குது. அதை நீ உணர்கிற மாதிரியான சிச்சுவேஷனில் இல்லை. இதுதான் உண்மை, சரியா? ஆமாம். இப்போ உனக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை நீ உணர ஆரம்பிக்க வேண்டிய தருணம் வந்துடுச்சு. நீ எதையும் இழக்கலை. இப்போ தான் நீ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற. உன்னோட தப்புக்களை நீ புரிஞ்சுக்கிட்ட. ஏன்னா அவங்க ஒரு 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 எக்ஸசைஸ் ஃபார்ம் கொடுத்தாங்க, அதை நான் எழுதினேன். அதில் ஒன்றும் இல்லை, உங்களுடைய +0.5 உன்னோட -0.5 இருந்தது. இந்த மைனஸை உணர்ந்துட்டல, இதை சரிப்படுத்தும் போது உனக்கு வெற்றி வரும், அவ்வளோதான். ரெண்டாவது, உனக்குள்ளே இருக்க சக்தியை, அந்த பவரை, அந்த பவர்ஃபுல்லான அந்த ஃபீலிங்ஸில் நீ கொண்டு வர மாட்டேன்ற. உனக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, நமக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, அதை நம்ம உணர்றதில்லை. இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வேகமாக ஓடுவோம் நமக்கு தெரியாது, சரியா? ஒரு மெசேஜில் கூட நான் படித்தேன், உசைன் போல்ட் ஓடுற ஸ்பீடு தான் தோனி ஓடுறாராமா. அப்போ நல்ல வேளை ஒரு உசைன் போல்ட் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ட்விட்டரில், நல்ல வேளை தோனி கிரிக்கெட்லேருந்து இதுக்கு என்னோடய ஃபீல்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி. அப்போ உசைன் போல்ட் ஓடுற ஓட்டத்தை தோனியால் ஓட முடியுது, என்ன ஒரு ஸ்டெமினா இருந்திருக்கு பாருங்க. அது மாதிரி தான் ஒருவேளை தோனியை விட உசைன் போல்ட்டை விட அதிகமான ஸ்டெமினா நமக்கு இருக்கலாம். ஆனால் என்ன, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை, அந்த களத்துக்கு வரல, அதனால் நம்ம நாம்பளாகவே இருக்கும். இது மாதிரி தான் நமக்குள்ளே இருக்க பவரும். நமக்குள்ளே ஒரு பவர் இருக்குது, அது வெளியே தெரில. யோசிச்சு பாருங்கள். அப்போ அந்த பவர் இருக்குது, அதை நம்ம ஃபீல் பண்ணல, ஏன்னா நம்ம டிப்ரெஷனாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், ஃபன்னாக இருக்கணும். ஃபன்னாக இருக்கும்போது, ஒரு ப்ளஷராக இருக்கும்போது அந்த டிப்ரெஷன் விட்டு வெளியில் வந்துடுவீங்க. அப்போ உங்களோட பவர் உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கிற பவரை வெளில கொண்டு வரதுக்கு தான் இந்த ஃபன் அண்ட் ப்ளஷர் ஃபார்முலாவே அவங்க சொன்னாங்க. நீ நம்பு, நீ ரெகக்னைஸ் பண்ணு, நீ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானவன், நீ நினச்சா எதை வேணால் பண்ண முடியும். இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்புங்க, ரெகக்னைஸ் பண்ணுங்க. உங்களை விட மிகப்பெரிய புத்திசாலி உலகத்தில் யாரும் கிடையாது, பவர்ஃபுல்லான மனுஷன் யாரும் கிடையாது. நீங்கள் நினச்சா எதை வேணால் கிரியேட் பண்ணலாம். உங்களோட இலக்கு 100 கோடியோ 1000 கோடியோ 1 லட்சம் கோடியோ எதுனாலும் உங்களால் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரி எபிலிட்டி இருக்குது அப்படின்னு குரு சொன்னாங்க. ஏங்கடியா? ஆமாம், தோற்றோடி போய் கடனோட வந்திருக்கேன். எனக்கு என்ன எக்ஸ்ட்ரானரி எபிலிட்டி இருக்குது? வேலையை விடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். 9 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மிகப்பெரிய கட்ஸ் வேணும். அது எனக்கு இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல. தோல்வியை தான் நம்ம பார்க்குறோம். அது வெற்றியை நோக்கி போராடும் போது நமக்குள்ளே இருந்து என்ன வந்துச்சு, என்ன பண்ணணும். 9 ஆஃபீஸ் நான் ஆரம்பித்தேன். ஒரு ஆஃபீஸுக்கு 5 பேர்னாலும் ஒரு 45 பேர் குடும்பத்துக்கு சோறு போட்டிருக்கேன். நான் தோற்று போனேன் ஒரு பிஸ்னஸ் ஓனராக, ஒரு ஃபெயிலியரு. ஆனால் 45 பேர், 45 குடும்பங்கள் என்னால் சாப்பிட்டுச்சு. இது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு மைனஸ்லேயும் ப்ளஸ் நிறைய இருக்குது. உங்களோட ஒவ்வொரு தோல்விலையும் நிறைய ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸை பெருசாகும்.
45 குடும்பத்துக்கு சோறு போட்டதோட புண்ணியம் தான் இன்றைக்கி 4000 குடும்பங்களுக்கு மேலே மாறி இருக்கு. இதுதான் சந்தோஷம், ரைட்? அப்போ அந்த எக்ஸ்ட்ரானரி எபிலிட்டியை வச்சு நீ உன்னோட வாழ்க்கையை மாற்றிக்க போகிற. உன் இதயம் கண்ட கனவை நோக்கி நீ போகிற. உன்னோட ஹார்ட் எதை யோசிக்குது, உன்னோட மைண்ட் எதை யோசிக்குது? மிகப்பெரிய பணக்காரனை மாற முடியும், உன் கடனை உன்னால் அடைக்க முடியும். நீ ஒரு பவர் கிரியேட்டர், அவ்வளோதான். பவர்ஃபுல்லான மனுஷன், உன்னால் எதையுமே கிரியேட் பண்ண முடியும். நம்ம கனவுகளை மனசுக்குள்ளே வரைஞ்சி வச்சுருக்கோம், ஒரு ஓவியம் மாதிரி இல்லை. பட் அந்த கனவு நடக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்மளோட விதின்னு நினச்சிக்கலாம். அதுக்கு மாற்று வழிகளை ஜோசியத்தையோ ஜாதகத்தையோ நியூமராலஜியோ ஜெமாலஜியோ எதை வேணால் நம்பி போகலாம். ஆனால் நம்ம நம்ப வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளை எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நானும் நீங்களோ ஒரு பர்ஃபெக்டான மனுஷன் கிடையாது. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வரலை அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணணும். என் குரு சொன்னது தான், நீ சேஞ்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கியா? உன்னை ஒரு புதுசாக ஒரு ஃபார்மேட் பண்ணணும், உனக்குள்ளே இருக்க மைனஸை மாற்றணும், ஒன்றை நான் சேஞ்ச் பண்ணணும், நீ அதுக்கு ரெடியாக இருக்கியா? இதே கேள்வி நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு இலக்குகள் ஒன்று இருக்கா? ஆசைகள் ஒன்று இருக்கா? உங்கள் குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நீங்கள் செய்யணுமா, இல்லை இதே மாதிரி வாழ்க்கையை ஓட்டணுமா? நீங்கள் மாறுவதற்கு தயாராக இருக்கீங்களா? ஒன்றே ஒன்று, கடைசி தடவையாக ஒரு 90 நாள் கோல்டன் அவர் பண்ணி பாருங்களேன். என் குரு இதை வேறு மாதிரி சொன்னாங்க, சரியா? யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் நம்ம மாறாமல் எதுவும் மாற போகிறதில்ல. ஏதோ ஒன்று பண்ண, பிஸ்னஸ் ஆரம்பித்தா லாஸ் ஆகிட்டேன், என்னென்னவோ பண்ணணுமோ அதை பண்ணுறதில்ல, பண்ணக்கூடாத பண்ணுறோம். பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணுறதில்ல. கோல்டன் அவர் எரிச்சி அதிகாலை பண்ணுங்கன்னா பண்ணுறதில்ல, பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணுறோம். அதை பண்ண முடியலையே நமக்கு கமெண்ட்டில் கேட்குறோம் இல்லை. இந்த மருந்து சாப்பிட சரியாகும்னு சொன்னால் மருந்தை சாப்பிட வேண்டியதானே. அதை கசந்தான் என்ன, கசந்தா ஒரு சாக்லேட்டை போட்டுக்கோ. அதை விட்டு அதெல்லாம் கமெண்ட்டை கேட்கணுமா? அது மாதிரி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கியோ அதுக்கான ரிசல்ட் தான் உனக்கு கிடச்சிருக்கு, சரியா? இனி என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிட்ட, இனி என்ன பண்ணணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எது பண்ணாலும் கான்சியஸாக பண்ணு. எப்படின்னா மைண்ட் ஓப்பனாக இருக்கணும். எப்படி இருக்குன்னா கான்சியஸ் ஓப்பன். அதாவது யார் என்ன பேசுகிறாங்க, யார் என்ன செய்கிறாங்கன்னு ஒரு ஸ்கேனர் பார்வையில் இருக்கணும். அப்போ தான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஜெயிக்க முடியும். ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னு ஒரு அம்மா என்ன வேலை செஞ்சாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வாய் வச்சு எதாவது கடிக்குதா, ஏதோ முழுகுதா, என்ன உழுந்துருதா. அப்போ ஒரு தாயோட கண் எங்கே இருக்கும்? எங்கே இருந்தாலும் ஒரு அம்மான்ற ஒரு கேரக்டரு ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ், 7th சென்ஸ் மாதிரி ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களோட மைண்ட் எங்கே இருக்குது? சமைச்சிட்டு இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் குழந்தை மேலே ஒரு கண் இருக்குது நமக்கு, இல்லையா? ஏதாவது பண்ணிவிடுமோன்ற பயம். அது மாதிரியான ஒரு கான்ஷியஸான விஷயத்தை நம்ம ஏன் பிஸ்னஸில் பண்ணுறதில்ல? நம்ம ஏன் கான்ஷியஸாக இல்லை? நம்மளோட பிஸ்னஸ் 3வது மோடுன்னு சொல்லப்படுற ஆக்டிவ் மோடு, அட்மின் மோடு, ஆட்டோ பைலட் மோடுக்கு வந்துருச்சா? அப்போனா கூட நீங்கள் கண்காணிச்சுட்டு தான் இருக்கணும். குழந்தை மாதிரி பிஸ்னஸ், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கீழே விழுந்துடும், அடிப்படும், எதை எடுத்து முழுங்கிடும். அது மாதிரி தான் இப்போ என்ன பண்ணணும்னா, டிஃப்ரெண்ட்டான சில விஷயங்களும் நம்ம பண்ண போகிறோம் லைஃப்பில். அதையும் நீ காலையில் பண்ண போகிற. அது நீ நினச்ச அல்டிமேட் ரிசல்ட்டை தரும். நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு அல்டிமேட்டாக ஒரே ஒரு கோல் தான் இருந்தது, நான் உயிரோடு இருக்கணும். இப்போ நீங்கள் நினைப்பீங்களா நான் கடன் அடைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அது இல்லை, நான் உயிரோடு இருக்கணும், அப்போ தான் கடன் அடைக்க முடியும். கடனால் சாகிறது, எக்ஸாமால் சாகிறது, லவ்வால் சாகிறது, எதனால சாவுறது, செத்து போய் அடுத்தவனை சாவடிக்கிறது. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பாருங்கள். நம்ம பிடிச்சவங்களை விட்டுட்டு போகிறதே உங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. அதை புரிஞ்சுக்கிங்க. சூசைட் மென்டாலிட்டி எதுக்குமே ஒரு தீர்வாகாது. நீங்கள் 10 பேருக்கு நம்பிக்கை கொடுங்க, சரியா? ஒரு அல்டிமேட் ரிசல்ட்டை நோக்கி என்னோட பயணம் ஆரம்பிச்சது. என்னோட குரு சொன்ன மாதிரி தான். இப்போ நீ ஒரு 5 விஷயத்தை எழுது. உன்னுடைய ப்ளஸ்ஸான ஹேபிட்டையும் ஒரு மைனஸான ஹேபிட்டையும். ஒரு நாளை நீ ஆரம்பிக்கிற அப்படின்னா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குற, மறுநாள் எப்படி இருக்கும்? சரி, பர்ஃபெக்டான ஒர்க் அவுட் பண்ணுறோமா, ப்ராப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறோமா, செய்ய வேண்டிய விஷயங்களை சரியாக செய்கிறோமா? இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், எது சரியாக செய்கிறேன், எது சரியாக செய்யலை. இப்போ 5 விஷயங்களை மாற்றணும்னா எதை நீ மாற்றுவ அப்படின்னு கேட்டாங்க. என்ன விஷயங்கள்? இப்போ நான் கூட கேட்குறேன், 5 ப்ளஸ் பாயிண்ட் எழுத சொன்னேன், 5 மைனஸ் பாயிண்ட் எழுத சொல்லியிருக்கேன் உங்களுக்கு.
5 விஷயங்களை மாற்றணும், இதை மாற்றுவதன் மூலம் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும், உங்கள் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த 5 விஷயம் என்ன, அதை நீங்கள் எழுதுங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் மாதிரி கடந்து போயிடாதீங்க. நான் சொல்கிறத செய்யுங்க, ரியாக்ட் பண்ணுங்கள், ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை சர்வ சத்தியமாக மாறும்.